அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலன் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம். அத்தியாயம் 45 மரணக் குகையில் மாறன் சடையன். வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு கமெண்ட் தட்டி விட்டுட்டு கேளுங்க. நன்றி. ஓகே, கதைக்குள்ள போகலாம். காலத்தின் சக்கரங்கள் சில நொடிகளை யுகங்களாக உருட்டிக் கொண்டிருந்தன. சில நாட்கள் மெதுவாக, மிக மெதுவாக ஊர்ந்து சென்றன. சகயாத்திரி மலையின் பனிபடர்ந்த முகட்டில் மேகக் கூட்டங்கள் அவளது காலடியில் மண்டியிட்டுத் தவழ, ஒரு பாறையின் மீது உயிரற்ற சிலையென சோர்ந்து அமர்ந்திருந்தாள் செண்பகமித்திரா. அவளது விழிகள் எல்லையற்ற சூன்யத்தில் நிலைகுத்தியிருந்தன. அந்த பார்வையற்ற விழிகளுக்குள் மாமதுரை மாநகரம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதைவிட கொடுமையான நெருப்பு ஒன்று அவளுக்குள் மூண்டிருந்தது. உத்தமனின் அந்த புறக்கணிப்பு அவளது ஆன்மாவின் வேர்களை தீண்டி அவளை உள்ளுக்குள் எரித்து சாம்பலாக்கிக் கொண்டிருந்தது. காந்தலூர் சாலையின் கடுமையான களரியிலிருந்து ஒற்றர்கள் மூலம் ரகசியமாக வரவழைக்கப்பட்டிருந்தான் வீரநாராயணன். 8 வயது குழந்தையாக பிஞ்சு முகத்துடன் சென்றவன் இப்போது 12 வயது சிறுவனாக போர்க்கலையின் தீர்க்கம் நிரம்பியவனாக வளர்ந்து நின்றான். செண்பகாவின் தோள்பட்டை உயரத்திற்கு வளர்ந்திருந்த அவனது தேகத்தில் வீரத்தின் முத்திரைகள் பதிந்திருந்தன. நன்கு தேறிய ஸ்ரீவல்லபன் கடந்த 2 நாட்களாக மீண்டும் காயத்தின் வலிகளுக்குள் மாட்டிக்கொண்டிருந்தான். சிற்றப்பனின் மரணாவஸ்தையைக் கண்டு கலங்கியவன் அந்த காட்சியை பார்க்க பிடிக்காதவனாய் அவசரமாக செண்பகாவை தேடி ஓடோடி வந்தான். அவனைக் கண்ட மறுகணம் செண்பகாவின் மனச்சிறை உடைந்தது. பாறையென உறைந்திருந்தவள் அழுது புரண்டாள். அதுநாள் வரை தன் நெஞ்சுக்கூட்டிற்குள் அடைத்து மறைத்து சேர்த்து வைத்திருந்த அத்தனை வலிகளையும் கண்ணீரையும் அந்த சிறுவனின் முன்னால் ஒரு பெரும் வெள்ளமாக கொட்டித் தீர்த்தாள். அவள் அவனை கட்டி அணைத்து அவனது முகமெங்கும் முத்தமழையை பொழிய, அவனோ தன் தாயை ஆசுவாசப்படுத்தும் ஒரு முதிர்ந்த வீரனைப் போல அவளை தன் மடியில் சாய்த்து படுக்க வைத்துக் கொண்டான். அவன் அவளது நடுங்கும் கரங்களை மிக மென்மையாக ஆனால் உறுதியாகப் பற்றினான். செண்பகா அவனது கைகளை தன் உயிராதாரம் போல இறுக்கிப் பிடித்து கொண்டாள். 4 வருடங்களுக்கு முன்னர் அவள் பற்றிய அந்த பிஞ்சு கரங்கள் அல்ல அவை. காந்தலூர் சாலையின் வாட்பயிற்சியிலும் வேல்வீச்சிலும் முரமேறி கடினமான போர்க்கரங்களாக அவை மாறியிருந்தன. அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை தன் கடினமான விரல்களால் துடைத்துவிட்டு கொண்டே அந்த சில்லியிடும் மௌனத்தை கலைத்தான் நாராயணன். நாராயணா, உத்தமன் உன்னை கொல்லவில்லையே என்று வருந்துகிறாயா? அல்லது நீ ஒருத்தி அங்கு நின்றிருந்ததையே அவர் கவனிக்காமல் சென்று விட்டாரே என்று துடிக்கிறாயா? நாராயணனின் குரல் அந்த பள்ளத்தாக்கினூடே வீசிய குளிர்காற்றில் ஈரமாய் ஆழமாய் ஒலித்தது. செண்பகா மெல்ல தன் தலை நிமிர்ந்து அவனது கண்களை பார்த்தாள். ஒரு பெரும் மூச்சுடன் எழுந்து அமர்ந்தாள். அவளது இதழ்கள் வார்த்தைகளைத் தேடித் தவித்தன. நாராயணா, ஒரு மனிதன் இன்னொருவனை வெறுப்பது கூட ஒரு வகையான உறவுதான். நீ எனக்கு துரோகம் செய்துவிட்டாய் என்று அவர் தன் மொத்த கோபத்தையும் குவித்து என் முகத்தில் காரி துப்பியிருந்தால் கூட நான் அதை என் காதலுக்கான திலகமாகவே ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் நான் ஒரு சிறு துசியைப் போல கூட அவர் கண்களுக்குத் தெரியவில்லையே. 4 ஆண்டுகளாக நான் சுமந்த அந்த ஏக்கம், நான் செய்த அந்த தவம், எல்லாமே ஒரே ஒரு நொடியில் அவர் என்னை கடந்து சென்ற அந்த ஒற்றை கணத்தில் அர்த்தமில்லாமல் சிதைந்துவிட்டதே. அவள் பேசி முடிக்க முடியாமல் விம்மினாள். அவளது சுடுகண்ணீர் நாராயணனின் கைகளில் பொத்தென்று விழுந்தது. அவர் என்னை மன்னிக்கவே வேண்டாம், ஆனால் என்னை ஒரு எதிரியாகவாவது அங்கீகரித்திருக்கலாம் நாராயணா. அந்த அந்தப்புறத்தில் நான் உயிருடன் நிற்பதற்கு பதிலாக ஒரு பிணமாக கிடந்திருந்தாலும் அவர் இப்படித்தான் அலட்சியமாக கடந்திருப்பார். என் இருப்பு அவருக்கு ஒரு பொருட்டில்லை என்பதுதான் வாளால் வெட்டி சாய்ப்பதை விட மரணத்தை விட கொடிய தண்டனை நாராயணா. நாராயணன் அவளது கைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து கனிவாக அணைத்து கொண்டான். செண்பகா, நீ முற்றிலுமாக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். உத்தமன் மாமா உன்னை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. உண்மையைச் சொல்லப்போனால் அவர் உன்னை பார்த்து பயப்படுகிறார். செண்பகா திகைப்புடன் குழப்பம் மேலிட அவனை உற்று பார்த்தாள். பயமா? மாமதுரையை ஒரே நாளில் தன் வாளுக்கு இரையாக்கி வென்ற அந்த மாவீரன் எனக்கு பயப்படுகிறான்? ஆமாம் என்றான் நாராயணன் எந்தவித தயக்கமுமின்றி உறுதியாக. உன்னை பார்த்தால், உன் கண்களை அவர் நேருக்கு நேர் சந்தித்துவிட்டால்
கடந்த 4 ஆண்டுகளாக அவர் தனக்குள் அடுக்கடுக்காக கட்டி வளர்த்து வைத்திருக்கும் அந்த பாறை போன்ற வைராகியம் நொடியில் உருகிவிடும் என்று அவருக்கு மிக நன்றாக தெரியும். உன்னை பார்த்தால் அவர் மீண்டும் அந்த பழைய காதல் கொண்ட உத்தமனாக மாறிவிடுவார். சோழ தேசத்திற்காக அவர் உறுதியுடன் ஏந்திய வாள் அவர் அறியாமலேயே கீழே நகர்ந்து விழுந்துவிடும். உன்னை அவர் ஒரு அந்நியனைப் போல கடந்து சென்றது உன்னை வெறுப்பதனால் அல்ல, உன்னை தோர்த்துவிடக்கூடாது என்று தன்னைத்தானே காத்துக் கொள்வதற்காக. அவர் உன்னை தன் நினைவுகளிலிருந்து அப்புறப்படுத்தவில்லை செண்பகா, ஒரு ஆழ்ந்த புண்ணை போல மூடி மறைக்கிறார், எப்படியாவது ஆற்றிவிடலாம் என்று துடிக்கிறார். நாராயணன் செண்பகாவின் கண்ணீர் படிந்த முகத்தை தன் இரு கைகளாலும் ஆதரவாக ஏந்தினான். அவனது கண்களில் இப்போது ஒரு புதிய மூர்க்கமான ஒளி பிறந்தது. செண்பகா, அவர் தன் கடமைக்காக உன்னை விட்டுவிட்டார். ஆனால் நான் அன்று சொன்னதுலான் இன்றும், எப்போதுமே நான் உன்னை தனியாக விடமாட்டேன். அன்று கொங்கு கோட்டையில் உத்தமனை சந்தித்ததற்காக உன்னை என் தந்தை கோபத்துடன் இழுத்துச் சென்றபோது நான் வெறும் சிறுவன், என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று நான் ஒரு வீரன். உன் காயங்களுக்கு மருந்தாகவும் உன் கண்ணீருக்கு அரணாகவும் இனி இந்த நாராயணன் இருப்பான். செண்பகா நிக்குருகி விம்மினாள். நாராயணா, எனக்காக பரிதாபப்படாதே. உன் வாலிபம் ஒரு துரோகியின் நிழலில் வீணாக வேண்டாமே. நாராயணன் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. துரோகியா? நீ செய்ததெல்லாம் உன் தூய காதலுக்காகத்தானே? உத்தமன் உனக்கு அவன் காதலை தர மறுக்கலாம். ஆனால் இதோ பார், இந்த சகயாத்ரி மலையும் இதன் அடர்ந்த கானகமும், இதோ இந்த வீரநாராயணனின் முழுமையான இதயமும் உனக்குத்தான். அவர் மதுரையின் சிம்மாசனத்தை ஆளட்டும், நான் உனக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நிற்பேன். இனி நீ அனாதை இல்லை செண்பகா. உன் கரங்களை பிடித்திருக்கும் இந்த கைகள் உன்னை ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை ஒருபோதும் ஓயாது. செண்பகா மெல்ல நாராயணனின் தோளில் தன் பாரமான தலையை சாய்த்து கொண்டாள். அவனது சீரான இதயத் துடிப்பு அவளுக்குள் ஒரு மர்மமான தைரியத்தையும் அமைதியையும் ஊட்டியது. உத்தமன் அவளுக்கு தந்த அந்த பெரு வலியின் நடுவே நாராயணனின் இந்த தூய நிபந்தனையற்ற அன்பு அவளுக்கு ஒரு சிறு தென்றலாக வந்து வருடிக் கொடுத்தது. செண்பகா, இப்போதே உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன். நாராயணன் அடர்ந்த காட்டின் திசையை வெறித்துப் பார்த்து கர்ஜித்தான். உத்தமன் எப்போது மீண்டும் உன் முகத்தை பார்ப்பார் தெரியுமா? நான் அவரை போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்தித்து வீழ்த்தி உன் காலடியில் மண்டியிட வைக்கும்போது. அன்று அவர் உன்னை பார்ப்பார். இது என் தாய் மீது சத்தியம், இல்லை, என் தாயான உன் மீது சத்தியம் என்று ஒரு இளம் சிங்கமென கர்ஜித்தான் வீரநாராயணன். இருவருக்குமிடையே ஒரு ஆழ்ந்த அர்த்தமுள்ள அமைதி நிலவியது. அப்போதுதான் கழல்விழி சலசலப்புடன் அங்கு வந்து சேர்ந்தாள். நடந்த நிகழ்வுகளை அவளும் நாராயணனிடம் ஆற்றாமையுடன் விவரித்தாள். நாராயணன் செண்பகாவை பார்த்து அர்த்தபுஷ்டியுடன் ஒரு பார்வை பார்த்தான். நான் சொன்னேன் அல்லவா செண்பகா, அவர் உன்னை புறக்கணிக்கவில்லை, உன்னை பார்க்கவே பயப்படுகிறார் என்று. கயல்விழி குறுக்கிட்டாள். எப்படி சொல்கிறாய் தம்பி? உத்தமன் மாமா அத்தையை ஒரு கணம் கூட திரும்பிக் கூட பார்க்கவில்லையே, ஒரு கல்லை போலல்லவா கடந்து சென்றார் என்றாள் அளவற்ற வருத்தத்தோடு. அவன் செண்பகாவை பார்த்து சிரித்தான். அவள் முகத்தில் ஒரு மெல்லிய பெருமூச்சு வெளிப்பட்டது. உத்தமன்தான் ஒரு முட்டாள், நீ புத்திசாலி நாராயணா என்று கூறி அவனது தலையை வாஞ்சையுடன் கோதிவிட்டாள் செண்பகா. சொல் செண்பகா, உண்மையில் என்ன நடந்தது அங்கே? நீங்கள் கிளம்பியதும் உத்தமன் என்ன செய்தான் என்று ஆவலுடன் கேட்டான் நாராயணன். என் கொலுசு சத்தம் அடங்கி மறையும் வரை அவன் ஒரு கல் போலவே நின்றான். சத்தம் முற்றிலும் நின்றதும் எவரும் பார்க்கவில்லை என்ற தைரியத்தில் அவன் தன் இடையில் பத்திரமாக வைத்திருந்த நான் அவனுக்கு அளித்த அந்த சிறிய குறுவாளை எடுத்து தன் கண்களில் ஒற்றி முத்தமிட்டான் என்றாள் செண்பகா ஒரு மெல்லிய பெருமிதத்துடன். ஆனால் நீதான் காலில் கொலுசே அணியவில்லையே. நாராயணன் புருவம் உயர்த்தினான். அதைத்தான் முன்பே சொன்னேனே உத்தமன் ஒரு முட்டாள் என்று. நாராயணன் வாய்விட்டு சிரித்தான். நடித்திருக்கிறான், உன்னை முற்றிலுமாக மறந்துவிட்டதைப் போல ஒரு மாபெரும் நாடகமாடியிருக்கிறான் மாவீரன். ஏன் அப்படி நடிக்க வேண்டும் நாராயணா? ஏன் என்னை கொடூரமாக புறக்கணிக்க வேண்டும்? ஏன் நான் அளித்த அந்த பரிசுக்கு மட்டும் முத்தமிட வேண்டும்? என்னையே வேண்டாம் என்று நிராகரித்து தூக்கி எறிந்தவனுக்கு நான் கொடுத்த பரிசு மட்டும் எதற்கு வேண்டும்? செண்பகாவின் கேள்விகளில் கோபமும் காதலும் சரிபாதியாக கலந்திருந்தன. நாராயணன் மீண்டும் சிரித்தான். என்ன சிரிக்கிறாய் நாராயணா? உத்தமன், ஸ்ரீவல்லபன், வீயகேரளன் மூவரின் காதலுக்குள்ளும் சிக்கிக் கொண்டு தவிக்கும் ஒரு சிறைப்பறவையான உன்னை
தன் காதல் சிறையிலிருந்தாவது விடுவிக்க நினைக்கிறான். அதுதான் அவனது நோக்கம். ஏன் விடுவிக்க வேண்டும்? நீ ஸ்ரீவல்லபரையோ அல்லது என் தந்தையையோ மணந்து கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஷெண்பகாவின் முகம் இறுகியது. நீயும் ஆரம்பித்து விட்டாய். என் சிற்றப்பாதான் மூவரில் எஞ்சியிருப்பவர்களை நான் மணக்க வேண்டும் என்று பிதற்றினார். இப்போது மூவருமே எஞ்சித்தான் நிற்கின்றனர். என் பொருட்டு யாரும் தங்களுக்குள் சண்டை போடவும் வேண்டாம், எனக்காக எஞ்சியிருக்கவும் வேண்டாம். நான் யாரையும் வணக்கப் போவதில்லை. இப்படியே என் வாழ்நாளை கழித்து விடுகிறேன். காதலின் பொருட்டு என்னை இப்படி புறக்கணிப்பதையும் ஒரு அற்ப புழுவா என்னை நடத்துவதையும் ஒருபோதும் என் மானமுள்ள மனம் ஏற்காது நாராயணா. உன்னை யாரும் புறக்கணிக்கவில்லை ஷெண்பகா. உன் நல்வாழ்வுக்காகத்தான் அனைவரும் ஏங்குகிறார்கள். எனக்கான நல்வாழ்வு நீ மட்டும்தான் நாராயணா. எனக்கு எந்த திருமணமும் வேண்டாம், எந்த அரியாசனமும் வேண்டாம். இதுவே என் இறுதி விருப்பம். ஆனால் உன் விருப்பத்தை அவன் விரும்பவில்லையே. அவன் விருப்பம் இனி எனக்கு தேவையில்லை. ஷெண்பகாவின் குரலில் ஒரு வைராகியம் பிறந்தது. சரி, ஆனால் என் அம்மாவை காயப்படுத்திய, உன்னை சிறுமைப்படுத்திய அந்த உத்தமனை நான் ஒருநாள் நிச்சயம் போர்க்களத்தில் தண்டிப்பேன் என்று நாராயணம் தீர்க்கமாக சொல்ல, ஷெண்பகா அவனை மீண்டும் இறுக அணைத்துக் கொண்டாள். ஒருபுறம் வீரநாராயணன் பாண்டிய மீட்சிக்குத் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்க, மறுபுறம் பாண்டிய நாட்டை தன்னந்தனியே மீட்ட மாவீரன் ஸ்ரீவல்லபன் காயத்தில் விழுந்து கொண்டிருந்தான். சகயாத்ரி மலையின் அந்த இருண்ட ரகசிய குகைத்தளம் இப்போது ஒரு மரண அமைதியில் மூழ்கிக் கிடந்தது. வெளியே வானம் கிழிந்து கொட்டுவது போல பெய்து கொண்டிருந்த அடர் மழையின் பேரிரைச்சல் குகைக்குள் ஒருவித அச்சமூட்டும் ரீங்காரமாக எதிரொலித்துக் கொண்டிருக்க, உள்ளே பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபனின் மூச்சுக்காற்று தாளம் பிசகிய ஒரு அபசகுன இசையைப் போல மிக சிரமப்பட்டு ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. உத்தமசீலன் மதுரை கோட்டையின் ரணகலத்தில் வைத்து அவனது தோள்பட்டையில் இறக்கிய அந்த ஒரு கொடிய வாழ்வீச்சு இப்போது ஒரு மாபெரும் மன்னனின் உயிரையே மெல்ல மெல்ல குடித்துக் கொண்டிருக்கும் விஷமாக மாறியிருந்தது. ஸ்ரீவல்லபன் படுக்கையில் கிடந்தான். அவனது உடல் நெருப்பாய் அனலடித்தது. தோள்பட்டையில் விழுந்த அந்த ஆழமான காயம் ஆற மறுத்து நாளுக்கு நாள் அழுகி சீழ்பிடித்து பழுத்து கொண்டிருந்தது. மலைவாழ் வைத்தியர்கள் காட்டில் கிடைத்த அபூர்வமான பச்சிலைகளையும் மூலிகைகளையும் கொண்டு அரைத்து பூசியும் கசப்பான கஷாயங்களை காய்ச்சி கொடுத்தும் எவ்வளவோ போராடி பார்த்தனர். ஆனால் எந்த காட்டு மருந்தும் அந்த சோழனின் வாழ்வீச்சுக்கு முன் வேலை செய்யவில்லை. காயத்தின் வாய் கருநீல நிறமாக மாறி கொடூரமாக பிளந்து அவனது வலது கை முழுவதையும் முற்றிலுமாக செயலிழக்கச் செய்திருந்தது. அருகில் பரிதவிப்புடன் அமர்ந்திருந்த வீரகேரளன் தன் தம்பியின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டான். தம்பி, இன்னும் கொஞ்சம் கஷாயம் குடித்துவிடு. வைத்தியர் சொல்கிறார், எப்படியாவது இந்த ஒரு இரவு கழிந்துவிட்டால் உன் ஜுரம் குறைந்துவிடும் என்று. ஸ்ரீவல்லபன் தன் கனத்த இமைகளை மெல்ல திறந்தான். அவனது கண்கள் இரத்த நாளங்கள் புடைத்து சிறந்திருந்தன. ஒரு மெல்லிய வலி நிறைந்த புன்னகை அவனது காய்ந்த உதடுகளில் வந்து மறைந்தது. அண்ணா, வைத்தியர்கள் மனித உடலின் காயத்திற்குத்தான் மருந்து போடுவார்கள். ஆனால் உத்தமன் என் ஆன்மாவின் ஆழத்தில் ஏற்படுத்திய காயம், அதற்கு இந்த உலகத்தின் எந்த காட்டில் அண்ணா மருந்திருக்கிறது? அந்த சோழன் என் தோடை மட்டும் வெட்டிச் சாய்க்கவில்லை, என் வாழ்நாள் கர்வத்தையும் நம் பாண்டிய குலத்தின் வீரத்தையுமே சேர்த்து வெட்டி சாய்த்து விட்டான். அவன் வாள் என் மீது பாய்ந்தபோது காயம்பட்டது என் பசை அல்ல அண்ணா, என் மானம். அவனது பேச்சு நின்றது. ஒரு பயங்கரமான நெஞ்சை பிளக்கும் இருமல் அவனை உலுக்கி எடுத்தது. இருமலின் அதிர்வில் அழுகிய காயத்திலிருந்து மீண்டும் கருஞ்சிகப்பு நிறத்தில் ரத்தம் கசியத் தொடங்கியது. ஷண்பகமித்ரா பதறிப்போய் ஓடி வந்து ஒரு மெல்லிய துணியால் அந்த ரத்தத்தை துடைத்தாள். அவளது கைகள் நடுக்கத்தில் தத்தளித்தன. தன் கண்முன்னால் தான் ஆச்சரியத்தோடு பிரமித்து பார்த்த ஒரு பாண்டிய மாவீரன் மெல்ல மெல்ல தன் மரணத்தை நோக்கிச் செல்வதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வல்லபரே, தயவு செய்து பேசாதீர்கள். உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். ஓய்வெடுங்கள். நீங்கள் பூரணமாக குணமடைய வேண்டும். நம் மதுரை இன்னும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று ஷெண்பகா தேம்பி தேம்பி அழுதாள். ஸ்ரீவல்லபன் அவளை உற்று பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு தோற்கடிக்கப்பட்ட வீரனின் வலி இருந்தது. ஷெண்பகா, உனக்கு ஒன்று தெரியுமா? உத்தமன் அன்றே என் உயிரை எளிதாக எடுத்திருக்கலாம். ஆனால் அவன் எடுக்கவில்லை. என்னை இப்படி ஒரு பிணத்தைப் போல உயிரோடு வாழ விட்டுச் சென்றிருக்கிறான். இதுதான் என் அவன் கொடுத்த ஆகப்பெரிய கொடூரமான தண்டனை. ஒரு வேங்கையைப் போல இந்த மண்ணில் வாழ்ந்த என்னை இன்று ஒரு முடவனைப் போல படுக்கையில் தள்ளி பார்த்து ரசிக்கிறான். உத்தமசீலா, உன் கணக்கு எவ்வளவு துல்லியமானது!
அந்த இருண்ட அறையின் ஒரு மூலையில் கயல்விழி சுவரோடு சுவராக சாய்ந்து அமர்ந்து குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். அவளது தந்தை சுந்தரகேரளன் முகம் வெளிரி போய் வைத்தியர்களுடன் தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருந்தார். மூத்த வைத்தியர் சொன்ன வார்த்தைகள் சுந்தரகேரளனை தலையில் இடி விழுந்தது போல தாக்கின. மூத்தவரே, வாழ்வீச்சு மிகவும் கொடூரமானது, ஆழமானது. அது நரம்புகளை முற்றிலுமாக சிதைத்திருக்கிறது. காயம்பட்ட அந்த போர்க்கள நேரத்தில் காயத்தில் படிந்த புழுதி உடலுக்குள் விஷமாக பரவியிருக்கிறது. மன்னரின் அசாத்தியமான மன உறுதி ஒன்றுதான் அவரை இன்னமும் உயிரோடு தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவரது உடல் இனி ஒத்துழைக்க மறுக்கிறது என்று வைத்தியர் கண்ணீருடன் தலைகுனிந்தார். நாட்கள் நகர நகர ஸ்ரீவல்லபனின் நிலைமை இன்னும் அபாயகரமாக மாறியது. அவன் சுரம் முற்றி பிதறப்படங்கினான். மதுரை, என் கயல் மீன்கொடி, உத்தமா, இதோ மீண்டும் வருகிறேன் பார். வைப்பாரி இப்போதும் என் வீரர்களின் இரத்தமாகத்தான் ஓடுகிறதா? வீரகேரளண்ணா, கோட்டை கதவுகளை சாத்துங்கள், சோழர்களை உள்ளே விடாதீர்கள் என்று அவன் வலியில் கத்தினான். அவனது பிதறலை கேட்டு வீரகேரளன் நிலைகுலைந்து உடைந்து போனான். தம்பி, அமைதியாக இரு. இதோ நான் உன் அருகில்தான் இருக்கிறேன். நாம் மாமதுரையை நிச்சயம் மீண்டும் வெல்வோம் என்று அவன் தன் தம்பியின் கலையை கோதி தேற்ற முயன்றான். ஸ்ரீவல்லபன் சட்டென்று செண்பகாவை பார்த்தான். மரணத்தின் விளிம்பில் நிற்கும் அவனது பார்வையில் இப்போது ஒரு விசித்திரமான தீர்க்கமான ஒளி பிறந்தது. செண்பகா, எனக்காக நீ செய்த தியாகம் ஒருபோதும் வீண் போகாது. அந்த உத்தமனிடம் போய் உறுதியாக சொல். அவன் என் உடலை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் இந்த மரணமில்லா பாண்டியர்களின் லட்சியத்தை அவனால் எந்த காலத்திலும் கொல்ல முடியாது. என் உடல் இந்த மண்ணில் அழுகலாம், ஆனால் என் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் இந்த தமிழ் மண்ணில் 1000 புதிய பாண்டிய வீரர்களை பெற்றெடுக்கும். திடீரென்று என்ன நினைத்தானோ ஸ்ரீவல்லபன் மூர்க்கமாக எழ முயன்றான். அவனது காயம்பட்ட தோள் பயங்கரமாக உயிர் போகும் வலியுடன் துடித்தது. ஆஹ் என்று ஒரு மரண ஓலமிட்டு மீண்டும் படுக்கையில் பொத்தென்று விழுந்துவிட்டான். அவனது உடல் ஒரு வில்லை போல வளைந்து பின்னடங்கியது. மூச்சு இழுத்து விடுவது இப்போது மிகவும் சிரமமாக இருந்தது. செண்பகமித்ரா அவனது காலடியில் விழுந்து கதறி துடித்தாள். எல்லாம் என்னால்தான், எல்லாம் என் ஒருத்தியால்தான். நான் மட்டும் அன்று திருவந்திபுரத்தில் அவனை சந்திக்காமல் இருந்திருந்தால் இந்த தமிழ் மண்ணில் இவ்வளவு ரத்தம் சிந்தியிருக்காது. என் பாழாய்ப்போன காதல் இன்று ஒரு பேரரசையே வேரோடு அழித்துக் கொண்டிருக்கிறதே என்று தரையில் தன் தலையை மோதி அழுதாள். கயல்விழி ஓடி வந்து அவளை தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். செண்பகா, இதில் உன் தவறு எதுவுமில்லை. இது காலம் நமக்காக எழுதிய கொடூரமான கணக்கு. சிற்றப்பாவுக்கு நேர்ந்த இந்த அவல நிலைமைக்கு அந்த உத்தமன்தான் முழு பொறுப்பு. அவன் நெஞ்சில் ஈரமில்லாமல் கொடுத்த இந்த ஆறாத புண் இன்று நம் குலத்தின் மாவீரவை சாய்த்துக் கொண்டிருக்கிறது. வெளியே பயங்கரமாக இடி இடித்தது. ஒரு பெரும் மின்னல் கீற்று குகைக்குள் ஒரு கணம் பிரகாசித்து அனைவரின் முகங்களையும் ஒளிரச் செய்து மறைந்தது. அந்த வெளிச்சத்தில் ஸ்ரீவல்லபனின் முகம் இரத்தமிழந்து வெளிரி போயிருந்தது தெரிந்தது. அவன் மெல்ல தன் அண்ணனின் கையை மீண்டும் இறுக்கமாக பற்றிக் கொண்டான். அண்ணா, எனக்கு தெரியும், என் காலம் முடிந்துவிட்டது. உத்தமனின் வாழ் தன் வேலையை சரியாக செய்துவிட்டது. ஆனால் நீ ஒருபோதும் தளரக்கூடாது அண்ணா. இந்த சகயாத்ரி மலையின் இருளில் இருந்து நம் படைகளை மீண்டும் திரட்டு. உத்தமன் இப்போது மதுரையை வென்ற ஆணவத்திலும் வெற்றி களிப்பிலும் திளைத்திருப்பான். அவன் கவனக்குறைவாக இருக்கும் அந்த சரியான நேரத்தை பார். என் சாவுக்கு பழிவாங்குவதை விட நம் பாண்டிய நாட்டின் மீட்சிக்காக உழை. ஸ்ரீவல்லபனின் கண்கள் மெல்ல மேல் நோக்கி செருகின. காய்ச்சலின் வேகம் உச்சத்தை தொட்டு அவனது உடலை தகித்தது. அவனது உடல் முழுவதிலிருந்தும் குளிர்ந்த வியர்வை கொட்டியது. வைத்தியர்கள் பலமுறை மூலிகை கஷாயத்தை அவனது வாயில் ஊட்ட முயன்றும் அவனால் ஒரு துளியை கூட விழுங்க முடியவில்லை. தொண்டை அடைத்துக் கொண்டது. அந்த நீண்ட பயங்கரமான இரவில் சகயாத்ரி மலையின் ஒவ்வொரு கல்லும் பாறையும் ஸ்ரீவல்லபனின் வலியை உணர்ந்து அழுவது போல தெரிந்தது. பாண்டிய பேரரசை ஒரு காலத்தில் தன் வீரத்தால் அதிர வைத்த அந்த மாரஞ்சடையன் இன்று யாருமற்ற ஒரு சிறிய குகையில் ஒரு ஆறாத புண்ணின் வேதனையில் தன் வாழ்வின் கடைசி போரை தன் சொந்த உடலோடு ஒவ்வொரு மூச்சோடும் நடத்தி கொண்டிருந்தான். மறுபுறம் மதுரையின் சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் உத்தமனுக்கு தெரியாது, தான் ஏற்படுத்திய அந்த சிறிய காயம் தெற்கில் ஒரு மாபெரும் எரிமறையை, ஒரு பெரும் போருக்கான விதையை உருவாக்கி வருகிறது என்பது. தொடரும்.